தலைக்காற்று தலைக்காற்று வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேரால் அழைப்பாங்க. அதை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து பான் காற்று. பான் காற்றுனா ஆல்ப்ஸ் மற்றும் ஐரோப்பா. இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, இப்போ பான்னா பானுன்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு யாருன்னு கேட்டால் அது வேறு யாரும் இல்லை, நம்ம வீடியோ பார்க்குறவோட ஆளு தான்பா அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா ஆள் பான்னு வச்சுக்காங்க. அடுத்து வந்து சிராக்கோன்னா ஆப்பிரிக்காவின் வட கடற்கரை பகுதி. இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, சிரமமாக இருக்குது எங்கன்னா வட கடற்கரையோரம் நடக்கிறதுக்கு வந்து சிரமமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்காங்க. இதில் மட்டும் தான் கடற்கரைன்னு வேறு எதுலேயும் வராது. அது மாதிரி நான் வச்சுக்காங்க. அதுக்கடுத்து வந்து சின்னூக்குனா ராக்கி மலைத்தொடர் மற்றும் வட அமெரிக்கா. இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, சின்ன ஊக்குனா பின் சொல்லுவாங்க. அந்த பின்ன ஊக்கு வந்து எதில் இருக்குன்னா ராகி மாவில் செஞ்ச வடையில் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்காங்க. ராகி மாவில் செஞ்ச வடையை சாப்பிடுன்னு சொல்லி அதில் வந்து சின்ன ஊக்கு இருக்குன்னு வச்சுக்காங்க. அடுத்து வந்து லூனா தார்பாலைவனம் மற்றும் இந்தியாவுக்கு தார்பாலைவனத்துக்கு இடப்பட்டு வீசக்கூடிய காற்று லூ காற்று நம்ம யாருமே படிச்சிருப்போம். அது மாதிரி நான் வச்சுக்காங்க. அடுத்து வந்து மிஸ்டல்னா மத்திய தரைக்கடல் பகுதி மற்றும் பிரான்ஸ். இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, மிஸ் என்னப்பா அப்படி கேட்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன அப்படி கேட்டோம்னா, மிஸ் மதியம் என் ஃப்ரெண்டோட வெளியே போகணும் மேம் அப்படி கேட்கீங்க. அந்த மாதிரி நான் வச்சுக்காங்க. அப்படி மிஸ்கிட்ட மதியம் ஃப்ரெண்டோட வெளியே போகணும் அப்படி கேட்கணும் நான் வச்சுக்காங்க. அடுத்து வந்து போரானா மத்திய தரைக்கடல் பகுதி மற்றும் இத்தாலி. இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, ஊரில் எல்லாரோட மத்தியில் தான் தாலியை கட்டிட்டு கூப்பிட்டு போகிறான் அந்த பொண்ணை அப்படின்னு வச்சாங்க. அப்படின்னா ஊரோட மத்தியில் தான் தாலி கட்டிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு வச்சாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.